السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من اتبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على رسولك سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சிறப்பு வாய்ந்த சஃபருடைய மாதத்தில் நம்மை இருக்க வைத்திருக்கின்றான். சஃபருக்கு சஃபருல் முதஃபர், வெற்றியினுடைய மாதம் என்றே சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் வரலாற்று சிறப்பு மிக்க ஹிஜ்ரத்துடைய பயணத்தை துவங்கினார்கள். அப்படியான ஒரு சிறப்பான மாதத்துல, ஒரு சிறப்பான வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் தந்த அனைத்து நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் சொந்தமாக்கி தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக உயர்ந்த மிகப்பெரிய நிஅமத் இந்த குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, முழு மனித சமுதாயத்துக்குமானது. இன்ன ஹாஸல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹி அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் எது மிக நேர்த்தியானதோ, எது மனிதனுக்கு தேவையானதோ, எது மனிதனுக்கு சரியானதோ அதன் பக்கம் வழிகாட்டும். இன்னைக்கு உலகத்துல நம்மை தாண்டி எத்தனையோ மக்களுக்கு ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், என்னை படைச்சவன் யார், எந்த நோக்கத்தோடு இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு அரபி கிறிஸ்துவன் ஒரு கவிதையாக படித்தது, நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ பாதையில நான் போறேன், நான் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டாலும் அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கை அப்படித்தான். படுத்தாலும் போயிடும், உட்கார்ந்து இருந்தாலும் போயிடும், சாப்பிட்டா எந்த நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்படியாக என் வாழ்க்கை போகுது. ஆனா எதற்காக படைக்கப்பட்டேன், ஏன் படைக்கப்பட்டேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் சங்கி மிகுந்த இந்த குர்ஆன் ஷரீஃப் மனிதனுக்கு ஏன், உன்னை யார் படைத்தது, எதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், எதை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், அனைத்துக்குமான விடையைத்தான் குர்ஆன் ஷரீஃப் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கினான்: وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا نَهْدِي. நபியே, உங்களுக்கு நாங்க இது இவ்வாறு முன்னுள்ள நபிமார்களுக்கு வஹி அனுப்பதை போலவே உங்களுக்கு நான் உயிரை, இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா உயிர் என்கின்றான், உயிரை உங்களின் பக்கம் நான் வஹியாக அனுப்பினோம். இந்த குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னால ஈமான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, வேதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த குர்ஆன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த குர்ஆனை நாம் ஒளியாக ஆக்கினோம், அதை கொண்டு நாம் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான்: எந்த மனிதன் எந்த நோக்கத்தோடு இந்த குர்ஆனை அணுகினாலும் நிச்சயமாக அவனுடைய தேட்டத்துக்கு குர்ஆன் பதில் கொடுக்கும். நாம குர்ஆன் என்ன செஞ்சாங்க, நாங்க சரியாக விளங்கல. இது சில வருடங்களுக்கு முன்னால மல்லிப்பண்ணத்துல ஒரு மனிதர் பேசினார். அவரை இந்துவா இருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தாரு. பிறகு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நசீபாக்கணும்.
அவர் எவ்வாறு எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான் என்ற செய்தியை சொல்லுகிற போது இரவு நேரத்துல தடுமாற்றத்திலே இருக்கிறார். கிறிஸ்தவத்துக்கு வந்ததுக்கு பிறகும் தடுமாற்றத்தில் இருக்கிறார். உண்மையான இறைவன் யார், உண்மையான இறைவன் யார் என்று தெரியல. ஆனா அவனை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். அவன்கிட்ட நாம் பேசுவோம், இறைவன் நீ யாரு, எனக்கு காட்டி கொடு, உனக்கு நான் அப்படி சொல்ற, உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ யாருன்னு எனக்கு நீ காட்டி கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அன்பிற்குரிய காலையில் ஆகிறது, பக்கத்து வீட்டுல முஸ்லீம் வீட்டுக்கு போறாங்க, அவங்க அங்க உள்ள முஸ்லிம் சகோதரர் சொல்றாங்க ஈசா நபியை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஈசா நபியை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, குர்ஆன கையில கொடுக்கிறான். குர்ஆன் சொல்ற ஒரு குர்ஆனை வாங்கிட்டு வந்து குர்ஆனை திறந்து முதல் வார்த்தை நான் பார்த்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமானதாயிடுச்சு. என் ரப்புக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்தேன், ஆனா என் ரப்பு அதிகாலையிலேயே நான் யார் என்று எனக்கு விளக்கி சொல்லிட்டான். நாங்க இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம், கேட்கிறோம், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு, எந்த தேட்டத்தோடு எவ்வளவு தேட்டத்தோடு அதை அணுகுவோமோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேட்டத்துக்கு பதில் கொடுப்பான். குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது. குர்ஆனுடைய வாசகத்தை கேட்டதை கொண்டே அல்லாஹு தஆலா எத்தனையோ மனிதர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை படிச்சா தெரியும் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை ஷரீஃபை கேட்டு கேட்டு உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக பாய்ந்தது என்பது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இறைநேசர். ஆனால் ஆரம்ப வாழ்க்கை திருடக்கூடியதாக இருந்துச்சு. திருடுவதை தன் தொழிலாக செஞ்சு கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு ஒரு வீட்டினுடைய சுவற்றில் ஏறுறாங்க, வீட்டுக்குள்ள குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுது. அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இந்த ஆயத்தை காதுல விடுங்க. அல்லாஹ்வுடைய நினைவால் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உள்ளங்கள் நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரலையா, இன்னும் அல்லாஹ் நடுங்கிறதுக்கு நேரம் வரலையா என்ற இந்த ஆயத்தை கேட்ட உடனே அங்க இருந்தவாறே சொன்னா பலா யா ரப்பி கத் ஆன், என் ரப்பே இப்பொழுது எனக்கு நேர்வழி எதுன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு நடுங்குவதற்கா நேரம் வந்துருச்சு. அந்த குர்ஆனுடைய வாசகம் தான், அந்த ரப்புடைய வார்த்தை தான் அவர்களை மிகப்பெரிய இறை நேசராக ஆக்கியது. குர்ஆன் அவ்வளவு பெரிய அற்புதம் கொண்டது. நாங்க குர்ஆன கேட்கும் போது எங்களுக்குள்ள மாற்றங்கள் வரணும், இந்த அற்புதத்தை நாங்க விளங்கணும். நீங்க சில காணொளிகள் நாங்க பார்த்திருப்போம், சில மருத்துவமனைகள்ல கோமா ஸ்டேஜில் உள்ள சில நோயாளிகளுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓதி காட்டப்படுகிறது, அங்க ரேடியோக்கள்ல பதிவு செய்யப்படுது. அதனால அந்த கோமாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உணர்றாங்க மக்கள். குர்ஆன் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. இதே போல குர்ஆனுடைய விஷயங்களை நாங்க பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். குர்ஆன் மனிதனை கண்ணியப்படுத்துது. இன்னைக்கு நாங்க பல காசுகளை கொடுத்து பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த பள்ளிக்கூடங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். உண்மையிலே அப்படி சொல்லப்பட்டால் மனிதனுக்கு இதை விட ஒரு அசிங்கம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன் குர்ஆனை எடுத்து பார்த்தா எல்லா மனிதர்களுக்கு விளங்கும் குர்ஆன் எவ்வளவு இந்த மனிதனை கண்ணியப்படுத்துது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى, மனிதர்களே நாங்க உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். லகத் خلقنا الانسان في احسن تقويم, நிச்சயமாக மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்தோம். நாங்க வேறு பறவைகளை பார்த்து வேறு பிராணிகளை பார்த்து ஆச்சரியப்படுவோம், ரப்புடைய படைப்பு இப்படி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அல்லாஹு தஆலா இந்த மனித படைப்பை ரொம்ப அற்புதமாக படைச்சிருக்கிறான். மனிதனை பற்றி அதிகமாக பேசுகின்றான். மனிதனுடைய எல்லா விஷயங்களும் பேசப்படுது. அஃபராய்தும் மா தும்மூன், நீங்க செலுத்தக்கூடிய விந்து துளிகளை கவனிச்சீங்களா? அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அதை நீங்க படைச்சீங்களா இல்ல நாம படைச்சோமா? இன்னா خلقنال இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா,
நிச்சயமாக மனிதனை ஆண் பெண்ணுடைய இந்திரிய துளியிலிருந்து கலப்பான நீர் நுத்ஃபாவிலிருந்து நாம் படைத்தோம். இந்த செய்திகளை 1400 வருடங்களுக்கு முன்னாடி எந்த மனிதனால சொல்ல முடியும்? எந்த விதமான நவீன கருவிகளும் இல்ல, அறிவியலும் இல்ல, எதுவுமே இல்லாத காலத்துல இப்படியான விஷயங்களை யாரால சொல்ல முடியும்? மனிதனை இரத்த கட்டிலிருந்து ரப்பு படைத்தான். இரத்த கட்டில் படைத்தேன்னு சொல்றாங்க. இரத்த கட்டு அந்த அலக்கு என்று சொன்னால் அட்டை பூச்சிக்கு சொல்லப்படும். இன்னைக்கு அறிஞர் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, மனிதனுடைய அந்த ஆரம்ப நிலை இரத்த கட்டி ஆகும் போது அது அலக்கு அட்டை பூச்சை போன்று இருக்கும். அன்னைக்கு இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி யாரால் இதை சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் சொன்னான். குர்ஆன் மனிதனை எவ்வாறு உருவாக்கப்பட்ட, எவ்வாறு தாயினுடைய கருவறையில் இருந்த எல்லாத்தையும் அக்கு வேறாக ஆணி வேறாக பேசுகிறது. மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு கண்ணியமுள்ளவனாக இருக்கின்றான். ஆனா இன்னைக்கு எங்களுடைய நேரங்கள், காலங்கள், படிப்பு, இதனாலேயே சாதாரணமா ஒரு பொய்யான விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா என்ன ஆகும்? அது உண்மை போல ஆயிடும். ஆனால் இப்படியான ஒரு விஷயத்தை பாடமாக நடத்தப்பட்டால், என்னுடைய மகன் சொல்லுது, எங்களை படிக்கக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் சொல்லுது, ஆமா அதான உண்மை என்பது. எங்க வீடுகள்ல இந்த விஷயம் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றமானது. குஃபர்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தை, மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று சொன்னார். ஈமானுடைய போதனைகள், குர்ஆனுடைய விஷயங்களை வீடுகள்ல போதிக்கப்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான இந்த குர்ஆன் ஷரீஃப் மக்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய குர்ஆனுடைய விஷயங்கள் உண்மையிலேயே நாங்க எத்தனையோ பேர் தொழுது கொண்டிருக்கிறோம், தொழுகை கடமை நினைச்சு தொழுதுட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு குர்ஆனை எங்களுக்கு ஒரத்தில் குர்ஆன தர்தீலா நிறுத்தி நிதானமாக தஜ்வீதோடு எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? எத்தனை பேர் ஓதிக்கொண்டிருக்கிறோம்? சமுதாயத்துல அதிகமான மக்களுக்கு குர்ஆனை ஓதவே தெரியாது, குர்ஆனை எடுக்கிறதே கிடையாது. இப்படியான ஒரு சமுதாயமாக இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம் வந்து கொண்டிருக்கு. என்னுடைய குர்ஆன் ஹல்காவுல ஒரு வாலிபர் தொழுது போனான், கூப்பிட்டு உட்கார சொன்ன, உட்காருமா உட்காரும். அந்த ஒரு நடுக்க அவருக்கு எப்படி ஓத போறோம் தெரியல, ஓதினாரு, தட்டு தடுமாறி ஓதினார். ஆனா அவருக்கு ஒரு ஆச்சரியம், நான் இப்படி இந்த அளவுக்கு எனக்கு ஓத தெரியுதுன்னு. விஷயம் என்னன்னா, அந்த மக்தப்ல ஓதுனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வேற வாய்ப்பு இந்த குர்ஆனை எடுக்கிறதே கிடையாது. இப்படியாக எங்களுடைய சமுதாயம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? வளர்ந்து வந்து கொண்டிருக்கு. குர்ஆனுடைய விஷயங்கள்ல அதிகமாக ஒவ்வொருத்தவங்களும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விஷயமாக குர்ஆனை ஈமான் கொள்றவங்களுடைய கடமை, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்பணும், அதன் பிரகாரம் அமல் செய்யணும். முதல் விஷயம் என்று சொன்னால் குர்ஆனை தெளிவாக ஓதுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பப்பட்டாங்க என்ற செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது ஒன்று சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனே துஆ செய்ய வச்சு அவங்க துஆ செஞ்சத குர்ஆன்லையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். என்ன கடந்து போறதுக்கு அல்ல, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான்? நாங்க சிந்திக்கும். அவங்க துஆ செஞ்சாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு குர்ஆனை ஓதி தரக்கூடிய ஞானத்தையும் அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபியை நீ அனுப்பு என்பதாக துஆ செஞ்சாங்க. சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன்னுடைய வசனங்களை ஓதி கொடுக்கணும் அந்த நபி. அதே போல அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த விஷயத்தை சொல்றான். தன்னை விளங்கப்படுத்தக்கூடிய இடத்திலையும் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு, அங்கே அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த நபியை நாங்க என்ன செஞ்சோம்? அனுப்பணும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்யும். குர்ஆனை கற்கிறதுக்கு எந்த வயசும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நினைத்திருந்தால் பிறக்கும் போதே ஹாஃபிஸாக இறக்கிருக்கலாம், இல்ல ஆரம்ப வயதுகளிலேயே கொடுத்திருக்கலாம். ஆனால் 40 வயதுல குர்ஆனை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய கடைசி தருணம் வரை 63 வயது வரை குர்ஆன் சன்னந்தன்னமாக இறக்கப்பட்டது. குர்ஆன் இறங்க ஒவ்வொரு சஹாபாக்களும் அதை கற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, எந்த வயசும் பார்க்கல.
குரான் கற்கிறதுக்கு நாங்க சில நேரங்கள்ல நாங்க தான் குரான் ஓதல, நீங்களாவது குரான் ஓதிக்கிறீங்க அசால்ட்டாக சொல்லக்கூடிய நிலைகளை இன்னைக்கு எங்கள்கிட்ட பார்க்கிறோம். இது மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்க என்ன செய்யணும், அதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, وَمَا اجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِنْ بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ. அல்லாஹ்வுடைய வீட்டுல எந்த மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொள்வார்களோ, அதனுடைய தஃசீர் நடக்கிறதா இருக்கலாம், குர்ஆனுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதா இருக்கலாம், நம்முடைய பள்ளிகள்ல தஃசீர் நடக்குது. இது போன்ற குர்ஆன் சார்ந்த எந்த விஷயங்கள் நடந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விதமான நன்மைகளை 4 விதமான கைர்களை நமக்கு கொடுக்கிறோம். நபி சொன்னாங்க, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கும். அந்த மக்களின் மீது அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்கள் அப்படியே மூடிக்கொள்ளும். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபுக்காக உன்னுடைய பள்ளியில ஒன்று கூடி இருக்கிறாங்க என்பதாக நமக்கு அந்த மக்கள் அந்த வானவ மலக்குமார்கள் சாட்சி சொல்லுவாங்க. 4வதாக நபி சொன்னாங்க, வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்துல இந்த மக்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகின்றான். இன்னைக்கு நாங்க குர்ஆன் ஹல்கால வாங்க, மகரிப் பிறகு எங்களுடைய பள்ளியில சூரத்துல் ஃபாத்திஹாவை சரி செய்வோம் என்பதாக ஆரம்பிக்கப்பட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனா உட்காரக்கூடியவங்க வெறும் 3 பேர் 4 பேர். இது நாங்க இப்படியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சபையை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திருக்கின்றானோ அந்த சபைகளை ஏதோ ஒரு காரணத்தை என்ன நினைச்சுக்கிட்டோ நாங்க கடந்து போய்கொண்டே இருக்கோம். நபிகள் கடைசி அந்த ஹதீஸ் சொன்னாங்க, ஒமன் பத்தா பிஹி அமலு, இது மிக உயர்ந்த அமல். இந்த அமல்னால ஒரு மனிதனுக்கு அமல்ல உயர்வு கிடைக்கல, அந்த அமல் செய்ய முடியல அவனால சொன்னா, லம் யுஸ்ரி பிஹி நஸபு, அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த வம்சாவளியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் அவனை உயர்த்தாது. நாம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்க ஒவ்வொருத்தவங்களும் வழங்கும். குர்ஆன கற்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளை நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் செய்தாக வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். இதை தாண்டி நாங்க பிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு காணொலியில பார்த்தேன், ஒரு அம்மா மாற்றுமா சகோதரி, அவங்க இஸ்லாம் அம்சையான இது இஸ்லாம் தீவிரவாதம் இல்லை போன்ற கருத்துகள்ல அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரை எழுதும் போது குர்ஆன்ல இது சம்பந்தமான என்னென்ன ஆயத்துகள் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய சகோதர சகோதரிகிட்ட கேட்டேன், ஆனா யாரும் என்ன செய்யல தெரியலன்னா. கடைசியாக ஒருத்தர் பதில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அந்த அம்மா சொல்லுது, குர்ஆன்ல உள்ள விஷயம் உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இந்த குர்ஆனை கொண்டு போய் பிற மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க? நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? நாங்க இந்த விஷயங்கள்ல மிகுந்த கவலை உடையவர்களாக நாங்க இருக்கோம். ஜமாத்துல போகக்கூடிய ஒரு 60 வயதானவர் அங்க போய் குர்ஆன் ஹல்கால ஓதும் போது கவலை வருது அவங்களுக்கு. இவ்வளவு வருஷம் இத்தனை வருஷம் இந்த சூறாக்களை கூட நான் சரி செய்யாமையே வாழ்க்கை போயிடுச்சு. இது எங்களுடைய மதரசால காஷ்மீரா மதரசால போகும்போது இப்ராஹிம் சொல்லி காட்டினாங்க. அங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்பவே இந்த மக்கள் உங்களை உலமாக்களை சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க எங்களுக்கு குர்ஆனை சொல்லி தரலையே என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நாங்க பயப்படி உலமாக்களுக்கு மத்தியில பேசும்போது செய்தியை சொன்னோம். நாங்க உலமாக்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அதே நேரத்துல பொதுமக்கள் ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய நேரங்களை கொடுக்கணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்முடைய ஊர் மிக சிறப்பான நடந்துகிட்டு இருக்கு, மிக சிறப்பான முறையில் குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்படியான இடங்கள்ல எங்க நேரங்களை காலங்களை கொடுக்கணும். எவ்வளவு திக்கி ஓதாலும் பரவாயில்ல, திக்கி ஓதுவனுக்கு 2 கூலி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீ குர்ஆனை கற்றுக்கொண்டு இருந்தோம் சொன்னா அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கொண்ட, எனக்கு வரலையா அல்லாஹ் என்ற ஒரு காரணத்தையாவது ரப்பிடத்துல சொல்ல முடியும். ஆனா எந்த முயற்சியும் நாங்க எடுக்கலன்னு சொன்னா, இந்த குர்ஆனுக்கு நீ என்ன முயற்சி செய்தா என்று ரப்ப கேட்கிற போது நாங்க என்ன பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கும்? ஒவ்வொருத்தவங்களும் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குர்ஆனுடைய சமுதாயமாக எங்களை ஆக்குவானாக. குர்ஆனுக்காக எங்களுடைய நேரங்களை, காலங்களை, பொருளாதாரங்களை செலவு செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. குர்ஆன் உடையவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எந்த விஷயங்களை கேட்டோமோ பேசினோமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.